இனிய காலை வந்தனங்கள். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்த பெருமானினுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்ள பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 2018 8ஆம் மாதம் 16ஆம் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலே நாங்கள் அதிகமாக ஏற்கனவே செய்து வருகின்ற செயற்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு இன்றைய நாளிலே நாங்கள் தீர்மானித்து கொண்டே இருக்கின்றவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று நாங்கள் அந்த வேலைகளை செயற்பாடுகளை உடனடியாக இன்றைய நாளிலே முடிக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் பல வேலை திட்டங்களை ஆரம்பிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் நிச்சயமாக ஒரு சிறந்த மனிதராக வாழக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக என்னை பார்த்து ஒருவரை தாக்கக்கூடிய பேச்சுக்களை நாங்கள் செய்யக்கூடாது. உதாரணமாக நாங்கள் உண்மை பேச வேண்டும். எந்த இடத்தில் இருந்தாலும், அலுவலகத்தில் இருந்தாலும், பாடசாலை இருந்தாலும், மதஸ்தலங்களில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், வெளிநாட்டிலே உலகத்திலே வாழ்கின்ற மக்கள் கட்டாயம் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி உண்மை பேசுவர்களாக இருக்கின்ற பொழுது இந்த எந்த விதமான பிரச்சனைகளை முகம் கொடுக்க சூழலை உருவாக்க முடியாது. ஆனால் தற்பொழுது பார்க்கின்ற பொழுது சுபலாபத்துக்காக சிலர்கள் உண்மை விட பொய்யை பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். உண்மை விட பொய் பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு சற்று காலத்திலே சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் அவருக்கு இன்னும் பல காலங்களிலே அவங்களுக்கு அது தண்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் யாரை ஒருவரை சந்தோஷப்படுவதற்கு நீங்கள் பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்ல வேண்டும். உண்மை சொல்லக்கூடியவராக இருக்கின்ற பொழுது எல்லோரும் புகழ்பெற்றவர்களாக மாற்ற முடியும். உதாரணமாக சிறந்தவர்களாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் உருவாக்குமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எந்த விதமான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட அது சற்று தாமதமாக சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான நன்மை கிடைக்க வேண்டுமாக சிந்தித்தவர்களாக இருந்தாலும் அது கட்டாயம் அவங்களுக்கு அந்த சிறந்த வாழ்க்கையை அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் சிந்திக்க வேண்டும். நன்றாக சிந்திங்கள். மற்றவர்களை தாக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளை பேசாமல் சகோதரத்துவம் சந்தோஷமாக நன்றாக வாழ வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு சிறந்த மனிதராக வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த சிறந்த மனிதர்களாக வாழ்கின்ற பொழுது அழகாக ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். அதே போன்று ஒரு குடும்பத்தை நன்றாக வாழ முடியும். அவங்களுக்கு ஒரு சகோதரர்கள் அதே போன்று பெரியோர்கள் யாருமே எங்களை தாக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடையாது. அதனால் நிச்சயமாக இதை சிந்தித்து உங்கள் சகோதரர் போல எல்லோரும் ஒரு ஒற்றுமையோடு வாழக்கூடிய சூழலை உருவாக்குமாக இருந்தால் நன்றாக வாழ்க்கை சிறந்தவராக வாழ முடியும் என்பதை நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அதே போன்று இந்த வீட்டு சூழலை அதே போன்று கவனமாக இந்த நாட்டை இது எல்லா உரிமைகளை எங்களுக்கு இருக்கிறதே என்பதையும் அதே போன்று பஞ்சசீலம் நிச்சயமாக நீங்கள் பௌத்தவராக இருந்தால் அந்த பஞ்சசீல பற்றி நன்றாக சிந்திக்க வேண்டும். உதாரணமாக யார் ஒருவரை கொல்லப்படுவது, அதே போன்று அவங்க கொலை செய்வது, அதே போன்று காமம், அதே போன்று பொய் சொல்வது, அதே போன்று மதுபானை அறிந்து கொள்ளக்கூடிய இந்த 5வது இந்த முறைகளை பஞ்சசீலம் நன்றாக சிந்தித்து உங்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக அமையக்கூடியவராக இருப்போமாக இருந்தால் நன்றாக எமது நாட்டை ஒரு கட்டியெழுப்ப முடியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் இன்னும் பல விடயங்களை நீங்கள் இந்த வாழ்க்கையிலே செய்துமாக இருந்தால் செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது நன்றாக சிந்தித்து உமது கடமைகளை சரியான முறையில் செய்யுமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த மனிதராக
வாழ முடியும் என்பதை கூறி இந்த காலையிலே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எமது புத்த பெருமானினுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொண்டு விரைவடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் வந்தே சம்போ உமாபதிம் சுரகுரும் வந்தே ஜகத்காரணம் வந்தே பன்னகபூஷணம் மிருகதரம் வந்தே பசூனாம்பதிம் வந்தே சூரியசஜாங்கவன்னிநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தயனாசிரயஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம். வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆடி மாதம் 31ஆம் நாள் 16/8/2018 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் நமக்கு பூர்ணமாக நிறைய பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசையையும் நாம் பெறுகின்ற பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் நினைப்பது எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்கும். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமைகளில் நாங்கள் ஆலய வழிபாடுகள் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே வடதிசையை நோக்கி குபேர திசையிலே அமர்ந்திருக்கின்ற வியாழ பகவானுக்கு மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து கொண்டல் கடலை நிவேதனமாக வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு ஏற்பட இருக்கின்ற கஷ்டங்களெல்லாம் விலகி அந்த வியாழ பகவானுடைய அனுகிரகத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த குரு பகவானையும் வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவதோடு நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் வந்து சேருகின்ற வகையிலே அமைந்திருப்பது. இன்றைய தினம் உலகெங்கும் வாழுகின்ற இந்துக்களாலே சிறப்பான உற்சவத்திலே கலந்து கொள்ளுகின்றதாகிய ஈழமணி திருநாட்டின் சைவமும் தமிழும் சிறந்து விளங்குகின்ற யாழ்ப்பாணத்திலே நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய மகோற்சவம், கொடியேற்று உற்சவம் இன்று ஆரம்பமாகிறது. இந்த நெல்லைக்கந்தன் ஆலயத்தினுடைய சிறப்புகள் பெருமைகள் உலகளாவிய ரீதியிலே அனைவரும் அறிந்தது. அந்த ஆலயத்திலே இந்த பூஜைகள் வழிபாடுகள் அனைத்துமே நேர கட்டுப்பாடுகளோடு நடைபெறுகின்ற ஒரு தனித்துவமான சிறப்பு பெற்ற இடமாக இந்த நெல்லைக்கந்தன் ஆலயம் போற்றப்படுவது. அலங்கார கந்தனாக இருப்பவன் நல்லூர் கந்தன். அந்த வகையிலே நல்லூர் கந்தனுடைய இந்த கொடியேற்று உற்சவமானது இன்றைய தினம் ஆரம்பமாகி தொடர்ந்து 25 நாட்களுக்கு இந்த உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறும். புலம்பெயர்ந்த நாடுகளிலிருந்தெல்லாம் இந்த அடியவர்கள் நெல்லைக்கந்தனை காண அந்த உற்சவத்திலே கலந்து கொள்வதற்காக விரைந்து வருகின்ற சிறப்புகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பெருமையும் சிறப்பும் கொண்டது யாழ்ப்பாண மாவட்டத்திலே இருக்கின்ற நல்லூர் பதியிலே ஆறுமுக நாவலர் பிறந்த நல்லூரம் பதியிலே அமர்ந்திருக்கின்ற இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம். அது தெய்வீக சக்திகள் கொண்டதாக அந்த ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற இடங்களே ஒரு தெய்வீக சக்தியை நமக்கு தரக்கூடிய வகையிலே நெல்லை ஞானசம்பந்தர் ஆதீனம், அதேபோல் அருகிலே விநாயகர் ஆலயம், ஈசானத்திலே மனோன்மணி அம்பாள் ஆலயம், அதற்கு வடக்காலே சட்டநாத சிவன் ஆலயம், மேற்கு பக்கத்திலே வீரமாகாளியம்மன் ஆலயம் என்று இந்த சூழல்கள் நிறைந்ததாக இருக்கின்ற நெல்லையம்பதி. அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற வகையிலே நேரகாலம் தவறாமல் நடைபெறுகின்ற ஒரு இடமாக போற்றப்படுகின்ற நெல்லைக்கந்தனுடைய இந்த மகோற்சவம் இன்றைய தினம் ஆரம்பமாகின்றது. அதிலே கலந்து கொள்ளுகின்றவர்கள் எல்லா விதமான சிறப்புகளையும் பெறுகின்ற வகையிலும்
முருகனுடைய பரிபூர்ணமான திருவாள் எல்லா விதமான செல்வச் செழிப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ் வாழ்கின்ற வகையிலே முருகனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும். அவ்வாறு இந்த சிறந்த நாட்களிலே, இந்த 25 நாட்கள் உற்சவங்களிலே நாம் கலந்து முருகப்பெருமானையும் வழிபட்டு இறையருளை பூர்ணமாக பெறுவதோடு, ரத்தினபுரி மாவட்டம் எகலியகொடை தோட்டம் 1ஆம் பிரிவில் அமைந்திருக்கின்ற முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்னும் அது பூரணத்துவப்படுத்தி கும்பாபிஷேகத்துக்கு நிதி தேவைப்படுகிறது. நல்ல உள்ளம் கொண்டவர்கள், தனவந்தர்கள், இறையருளை பெற விரும்புகின்றவர்கள், இறையருளை பெற்றவர்கள் தங்களால் முடிந்த நன்கொடைகளை அந்த ஆலயத்துக்கு வழங்கலாம். மிகவும் குறுகிய அளவிலான இந்து தமிழ் மக்கள் வாழுகின்ற ஒரு இடம். எனவே அந்த முத்துமாரியம்பாள் ஆலயம் எகலியகொடை தோட்டம் 1ஆம் பிரிவு எகலியகொடை ரத்தினபுரி மாவட்டம், அந்த ஆலயத்துக்கு உங்களுடைய நன்கொடைகளையும் வழங்கி அம்பாளுடைய அருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பு இடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்கள் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சி கூடாக எத்தனையோ பாடங்களை கற்று வருகின்றார்கள். இன்றைய நாளும் கூட நாங்கள் சூரத்துல் மாஊனின் நிழலில் நின்று சில பாடங்களை கற்றுக்கொள்ள விளைகின்றோம். இன்ஷா அல்லாஹ் 16ஆம் திகதி வியாழக்கிழமையை அடைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தொடர்ந்தும் இந்த சூறாவிலிருந்து எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. அந்த அத்தியாயம் சொல்லித்தருகின்ற மற்றுமோர் அற்புதமான செய்தி தான் வயம்னஊனல் மாஊன். அதாவது அந்த அத்தியாயத்தின் இறுதி வசனம் அது. நாளை மறுமை நாளிலே இருக்கின்ற கேள்வி கணக்குகளை, விசாரணைகளை பொய்ப்பிக்கின்ற மனிதர்களின் ஒரு மோசமான பண்பு தான் வயம்னஊனல் மாஊன். அற்பமான பொருட்களை, சின்ன சின்ன பொருட்களை பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வதில், கொடுத்து கொள்வதில் இவர்கள் தவிர்ந்து கொள்வார்கள். அதனை கொடுப்பதிலே இவர்கள் பெரிய அக்கறை காட்ட மாட்டார்கள். எனவே அது ஒரு மோசமான பண்பு. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அற்பமான பொருட்களாக இருந்தாலும் கூட பகிர்ந்து கொள்ள, பிறருக்கு தேவை வருகின்ற போது அவர்களோடு பரஸ்பரம் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் எம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அவை அற்பமானவை தானே என்று விட்டுவிடக்கூடாது. இது ஒரு குர்ஆனிய பாடம். ஆம், ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பல மனிதர்களிடம் தேவைகளோடு தான் வாழ்கின்றார்கள். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவருக்கு மற்றொருவிடத்தில் ஒரு தேவை இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளுமையாக இருந்தாலும், சிந்தனா ரீதியிலே பலம் பெற்ற சக்தி பொருந்திய ஓர் சமூக தலைமையாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இன்னும் சிலரிடத்தில் தேவைகள் இருக்கின்றன. இப்படித்தான் அல்லாஹு தாலா மனித வாழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்றான். அது நடைமுறையில் யதார்த்தத்தில் இருக்கின்ற ஓர் அம்சமாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் பிறரிடம் ஒரு விடயத்தை கேட்கின்ற போது அழகான முறையில், பக்குவமான முறையில் கேட்க பழகிக்கொள்ள வேண்டும். யாரேனும் எம்மிடம் கேட்கின்ற போது நாங்கள் அதற்குரிய உதவியை சரியான முறையில் செய்து கொடுக்கின்ற உணர்வோடு வாழ வேண்டும். சின்ன சின்ன பொருட்களாக இருக்கலாம், வீட்டிலே நாங்கள் கவனிக்காமல் விடுகின்ற சில பொருட்களாக இருக்கலாம், மிகப்பெரிய தொகை செலுத்தி வாங்காத, யாருமே அலட்டி கொள்ளாத பொருட்களாக இருக்கலாம். யாரேனும் அவற்றை கேட்கின்ற போது எடுத்து கொள்ளுங்கள், பாவித்து விட்டு தாருங்கள் என்று சொல்லி அழகான முறையில் கொடுக்கின்ற ஒரு கலாச்சாரம் எமக்குள் வர வேண்டும். ஏனெனில் இன்றைய நாட்களில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்றே எல்லாவற்றையும் சேர்க்கின்ற ஒரு மனோநிலையோடு வளர்கின்ற காலத்தில் தான் வாழ்கின்றோம். ஆனால் பிறருக்கு கொடுத்து, தன்னிடம் இருப்பதிலே தனக்கு பயன்படாத பொழுதுகளில் அவற்றை பயன்படுத்த முடியுமானவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் மாற கடமைப்பட்டிருக்கின்றோம். உதாரணமாக எத்தனையோ ஆடைகளை, அணிகலன்களை பாவிக்கின்றோம். அவற்றை சில போது ஓரிரு முறை பாவித்துவிட்டு, சில தடவைகள் மாத்திரம் பாவித்துவிட்டு அப்படியே ஒதுக்கி வைக்கின்றோம். ஆடைகளிலே சில அழகான பெருமதியான ஆடைகள்
சில போது மிகச்சில சந்தர்ப்பங்களில் மாத்திரமே எம்மால் பயன்படுத்த முடியுமாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஆடைகளை கனவிலும் கண்டிராத எத்தனையோ இளைஞர் யுவதிகள் குடும்பங்கள் இந்த உலகிலே வாழ்கின்றன. அவர்களுக்கு சில போது அப்படியான ஆடைகள் கிடைப்பது பெரும் பாக்கியமாக இருக்கும். அவர்களை தேடி சென்று எம்மிடம் இருக்கின்ற ஆடைகளில் நாம் பயன்படுத்தாத, அதே நேரம் பிறரால் பயன்படுத்த முடியுமான நிலையில் இருக்கின்ற ஆடைகளை பகிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அவர்களது வீட்டுக்குரிய தேவையான பல பொருட்கள் எம்மிடம் சில போது மேலதிகமாக இருக்கும். அவற்றை அவர்களுக்கு வழங்கலாம். இப்படி பரஸ்பரம் மனித வாழ்விலே பிறரது தேவைகளை நிறைவேற்றுகின்ற, பிறருக்கு தேவையான பொருட்களை வழங்குகின்ற ஒரு கலாச்சாரத்தை, ஒரு நல்ல பண்பாட்டை, உணர்வை நாம் எமக்குள் வளர்த்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தாலா அந்த உணர்வினூடாக மனித உள்ளங்களிலே அன்பையும் பரஸ்பர புரிந்துணர்வையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி நாளை மறுமையிலும் வெற்றிகளை ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்பொழுதும் பிறரை மதித்து வாழ வேண்டும். எங்களுடைய நிலைமை உயரும் பொழுது கூட நாங்கள் மற்றவர்களை தாழ்த்தி விடக்கூடாது. தாழ்த்தி நாங்கள் அவர்களை புண்படுத்தக்கூடாது. அப்படி எங்களுடைய நிலைமை உயரும் பொழுது சில நேரம் மற்றவர்களை கீழாக பார்த்தோம் என்றால் அது எங்களுக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். ஒரு கோடீஸ்வரனுடைய வீட்டிலே ஒரு எலி, என்ன நடக்கிறது என்றால், அந்த எலி அவனுடைய வைரத்தை விழுங்கிவிட்டது. வைரத்தை விழுங்கிவிட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால், இவர் இந்த எலியை பிடிப்பதற்காக அந்த எலி பிடிப்பவரை கூட்டி வருகிறார். அவனு துப்பாக்கியோடு வருகின்றான். என்ன நடக்கிறது என்றால், அவன் சுடும் பொழுது ஏகப்பட்ட எலிகள் அந்த இடத்தை வந்து அடைகிறது, நிறைய எலிகள். ஆனால் இவன் சரியாக அந்த வைரம் வைத்திருந்த அந்த எலியை பிடித்து அதை சுட்டு அதனுடைய வயிற்றிலிருந்த அந்த வைரத்தை எடுத்து உரிமையாளருக்கு கொடுத்தான். உரிமையாளருக்கு ஆச்சரியம், இவ்வளோ எலிகளுக்கு மத்தியிலே நீ எப்படி அதை கண்டுபிடித்தாய் என்று. அவன் சொன்னான், திடீரென்று பணக்காரர் ஆகிவிட்டால் யாருக்குமே ஒரு மமதை இருக்கும். அதனால் மற்றவர்களோடு சேர மாட்டார்கள், மற்றவர்களோடு ஒத்துப்போக மாட்டார்கள், எப்பொழுதும் தனியாக இருக்க வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள். இந்த எலியும் அப்படித்தான். இந்த எலி தனக்குள் வயிறு நிறைய ஏதோ பொருள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு மற்றவர்களோடு ஓடாமல், மற்றதோடு சேராமல் தனிமையாக இருக்கிறதை பார்க்கும் பொழுது நான் அறிந்து கொண்டேன் என்று. எனக்கு அருமையானவர்களே, ரோமையர் எழுதிய புத்தகத்திலே ஆண்டவர் சொல்கின்றார், பவுலூடாக 12வது அதிகாரத்திலே அவர் சொல்கின்ற பொழுது பாருங்கள், ஆண்டு சொல்கிறார், உங்கள் அன்பு கள்ளமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள், உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உலங்கணிந்து அன்பு காட்டுங்கள், பிறர் உங்களை விட மதிப்பு உரியவர் என எண்ணுங்கள் என்று அவர் சொல்கின்றார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பிறர் எங்களை விட மதிப்புரியவர் என்று நாங்கள் உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய நிலைமை உயரும் பொழுது பணிவு கட்டாயம் அவசியம். அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, எங்களுடைய படிப்பிலும் சரி, இருக்கிற அந்தஸ்திலும் சரி, எங்களுடைய நிலைமை உயர 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 நாங்கள் பணிந்தவர்களாக இருக்கணும். எங்களுடைய பணிவு தான் எங்களை உயர வைக்கும் அல்லது வாழ வைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் மமதை கொண்டவர்களாக, நாங்கள் பணக்காரர்கள், நாங்கள் உயர்ந்த குலம், உயர்ந்த ஜாதி என்ற அடிப்படையிலே மற்றவர்களை எல்லாம் ஒதுக்கி வாழ நாங்கள் மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தோம் என்று சொன்னால் அது கட்டாயம் எங்களுக்கு ஆபத்தாக முடிகின்ற காலம் வரும். இதுதான் நான் சொன்ன இந்த சிறிய கதை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுடைய வாழ்க்கையிலே பிறருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கொடுத்து நாங்கள் வாழ்கின்றோமா? இல்லை, நாங்கள் எப்பொழுதும் பெருமையாக மற்றவர்களை எதிர்த்து அல்லது மற்றவர்கள் எங்களுக்கு கீழானவர்கள் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இன்றைய நாளில் இதை பற்றி யோசிப்போம். அப்படி நாங்கள் வாழ்ந்தோம் என்றால் எங்களுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். நான் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும் தகப்பனே. இவர்களோடு கூட ஒவ்வொரு நாளும் நட தகப்பனே. எப்பொழுதும் இவர்களை கைவிடாத தகப்பனாய் இருந்து காத்து வழி நடத்திடலும். வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகளிலிருந்தெல்லாம் இவர்களை காப்பாற்றி இவர்கள் எப்பொழுதும் உனக்கு ஏற்ற பிரியமான பிள்ளைகளாக வாழ செய்தரலும். கிறிஸ்து உன்னத நாமத்தினால் ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென்.
வணக்கம்.